என்னப்பா வாழ்க்கை இது? ஏதோ ஒரு ஜென்மத்துல இல்ல எனக்கு முன்னாடி என்னோட தாத்தாவோ பாட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ணாங்க, அதுக்கு நான் இப்ப என்னுடைய கர்மாவை அனுபவிக்கணுமா? அவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் தண்டனை அடிக்கணும்? இந்த ரூல்ஸ்ல எங்கேயோ ஃபண்டமெண்டலி தப்பா இருக்கு. தப்பு பண்ணா அப்பயே தண்டனை கொடுக்க வேண்டியது என்ன? நான் 2 பிறவியோ 3 பிறவியோ எத்தனையோ பிறவி கழிச்சு இப்ப பிறந்துட்டேன். இப்ப நான் நல்லவளா தானே இருக்கேன். இப்ப போய் எனக்கு ஏன் அந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மாற வேண்டியது நம்ம தான். ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகம் இந்த ரூல்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு. உதாரணமா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. நீங்க ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடுறதுக்கு போறீங்க. பட் என்ன பண்றீங்க அப்படின்னா அங்க உள்ள போயிட்டு இல்ல நான் கிரிக்கெட் தான் விளையாடுவேன், பாலை தூக்கி என் பேட்டுக்கு நேரா போடுங்க, இது கிரிக்கெட் மேட்ச் தான், ஃபுட்பால் மேட்ச் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, எனக்கு ரன் எடுக்கணும், பாலை தூக்கி பேட்ல போடுங்க அப்படின்னா யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. ஏன்னா ஃபுட்பால் மேட்ச்ல ஃபுட்பால்கான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, கிரிக்கெட் மேட்சுக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில இறைவன் வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும்னு போட்டிருக்க சட்டங்கள் மட்டும்தான் வேலை பார்க்குமே தவிர நம்மளுடைய உணர்ச்சிகள் வேலை பார்க்காது. அப்ப இந்த வாழ்க்கையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது அப்படிதான். ஒரு 5 ஜென்மத்துக்கு முன்னாடியோ இல்ல உங்க தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் பண்ண தவறுக்கு உங்களுக்கு இந்த பிறவியில தண்டனை கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கதான் முடியும், கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு புரியறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. ஸோ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை இது இப்படிதான், இது இந்த ரூல்ஸ் படிதான் நடக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வேற வழி கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.